டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இங்கே பாருங்களேன், இப்போ நம்ம பார்க்க போகிறது கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்துங்க. அதாவது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எது கிரியேட் பண்ணால் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கிரியேட் பண்ணும். எடுத்துக்கிறோன்னு சொல்லக்கூடாது, கன்சிடர் பண்ணிங்க. லெட் அஸ் கன்சிடர் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போகிறதான்னு நினச்சிங்க. அதான் இன்ட்டுன்னு போட்டிருக்கு. பி வெக்டார் இன்வர்ட்ஸ் அந்த கோடு கூட இருக்கும்ல, அது உள்ளே போகிறதா நினச்சிங்க. இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ அடுத்து என்ன, ஒரு கண்டக்டர், ஒரு காப்பரோ என்னமோ இந்த மாதிரி கண்டக்டர் வந்து அதில் வைக்கிறீங்க. சரிங்களா? வைக்கும்போது என்ன நடக்குது, அந்த கம்பி எவ்வளவு ஃபோர்ஸ், அது மேலே எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸர்ட் பண்ணும், எக்ஸர்ட்டாக தள்ளும். அதுதான் நம்ம கண்டுபிடிப்போம். திரும்ப சொல்கிறேன், ஒரு கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது இப்போ நீங்கள் ஏற்கனவே படித்த கான்செப்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃப்ளெமிங்ஸ் ரூல் படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. சரிங்களா? அந்த பாருங்கள், அந்த மிடில் ஃபிங்கர் அது மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் காட்டுது. சரிங்களா? அதுக்கு ஒரு நீங்கள் சார்ஜை கொண்டு போய் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை விட்டீங்க. சரிங்களா? அதில் போய் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும், அந்த சார்ஜ் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகுறா என்ன அர்த்தம், ஒரு வெலாசிட்டியோட மூவ் ஆகும். எவ்வளவு ஆங்கிள்னு பார்த்துங்க, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த சார்ஜ் மூவ் ஆகிறதுக்கும். அதான் வந்து ஆங்கிள் தீட்டா. புரியுதுங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அடுத்தது சார்ஜ் மூவ் ஆகிறது வெலாசிட்டி, அதுதான் வந்து வீன் பேர். இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஒரு டாபிக் 2 டாபிக் முன்னாடி புக்கில் எடுத்து பாருங்கள். சரிங்களா? லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னென்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நல்லா பாருங்கள், ஒரு கம்பியில், சரிங்களா, இப்போ இந்த கம்பியில் ஒரு கண்டக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் கம்பின்ற கண்டக்டரில் எப்போதுமே சார்ஜ் இருக்கும். அதில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஒரு கரண்ட்டு போகிறதுக்கு தேவை என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ அந்த ஒயரில் ஒரு எண்டு ப்ளஸ்ன்னு ஒன்று மைனஸ் ஆகிடும். அப்போ கரண்ட்டு உள்ளே போகுங்களா, அப்போ என்ன கிடைக்குது, கம்பிக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். அட் த சேம் டைம் கம்பிக்கு வெளியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்தது தான் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ். சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ். அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் நல்லா பாருங்கள், நம்ம கன்சிடர் பண்ணுறது நெகட்டிவ் சார்ஜ். அதனால் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோடனே அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். புக் எடுத்து பாருங்கள், பாசிட்டிவ்னா அப்போர்டு கொடுத்துருக்கும், இல்லைன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகும். கொஞ்சம் கற்பனை பண்ணிங்கப்பா, இன்ட்டுன்னு போட்டிருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பேப்பருக்குள்ளே போகுது. சார்ஜ் வந்து நல்லா பாருங்கள், அந்த இதில் ஒரு ஆங்கிளோடு போகுது. சரி, ஓகே, நான் இப்போ சொன்னேன்ல, இப்போ அந்த கண்டக்டரில் கரண்ட்டை